ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி ஜும்கா பேஸ் எப்படி wrap பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிங்கிள் கலர் wrappingகும் பார்க்கலாம், டபுள் கலர் wrappingகும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் வீடியோஸில் இது எப்படி டிசைன் பண்ணுறது, எந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் ஜும்கா பேஸ் கிடைக்கும். நான் சைஸ் 4 எடுத்திருக்கேன். இந்த மாதிரி த்ரெட்டோடைய அந்த மேலே இருக்கிற பேப்பரை சுற்றி உள்ளே வச்சுக்கோங்க. அதில் இருக்க நம்பர் இருக்கும். உங்களுக்கு அந்த கலர் தேவைன்னா திரும்ப அந்த நம்பர் வச்சு நம்ம அந்த த்ரெட் கலர் வாங்கிக்கலாம். நான் இப்போ 20 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன் த்ரெட்டு. நீங்கள் ஏதாவது ஒரு அட்டையோ இல்லை பேடோ இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதில் wrap பண்ணி எடுத்து 2 சைடு க்ளூ அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி பேஸில் ஒரு சைடை பேஸ்ட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ட்ரை ஆகட்டும். இப்போது ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம wrap பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணலாம். அதை நல்லா ஈவனாக எடுத்து விட்டு நல்லா ஹோல்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சர்டைன் கேப்ஸ் விட்டுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த மேலே இருக்க சர்க்கிள் நமக்கு குட்டியாக இருக்கிறனால நீங்கள் நெருக்கமாக போடுறப்போ ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். எப்படி சொல்கிறேன்னா அப்படியே ஒரு மாதிரி மேடு மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அந்த மேலே இருக்கிற ஹோல் சின்னதாக இருக்கிறனால. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சர்டைன் கேப்ஸ் விட்டுட்டு wrap பண்ணிங்கன்னா கம்ப்ளீட் பண்ணும்போது நீட்டாகவும் இருக்கும். நீங்கள் இந்த லெஃப்ட் சைட் ஹேண்டால் ஹோல்ட் பண்ணியிருக்கோம்ல, அதை கையை எடுக்கவே கூடாது. எடுத்திங்கன்னா முன்னாடி போட எல்லாம் இப்படி லூஸ் ஆகிட்டே வரும். ஸோ நீங்கள் நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்க. கரெக்டாக ஈவனாக எல்லா சைடுமே ஒரே அளவு ஈவனாக கேப் விட்டு இப்படியே சுற்றி கொண்டு வரணும். இந்த லாஸ்ட் எண்ட் வரப்போ இப்படியே நான் அதோட ஜாயின் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணோம்ல, அந்த லைன் கிட்டையே ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த கேப்ஸ் விட்டுருக்கோம்ல, இந்த கேப்ஸ்லாம் ஃபில் பண்ண போகிறோம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த த்ரெட்டை ஈவனாக நீட்டாக எடுத்து விட்டுட்டு நீங்கள் wrap பண்ணுறீங்களோ அவ்வளோ நீட்டாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே மட்டும் பேட்சாக இருக்கிற மாதிரி த்ரெட் அப்படியே சுருண்டு சுருண்டு நிற்கும். இவ்வளோதான், முடிச்சாச்சு. நம்ம இப்போ டபுள் wrapping எப்படின்னா, இப்போ சிங்கிளாக போட்டோம்ல அதே மாதிரி ஈவன் கேப் விட்டுட்டு ஸ்கை ப்ளூ போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ராயல் ப்ளூ எடுத்திருக்கேன். இப்போ அடுத்த அந்த கேப்ஸ் இருக்குல்ல, அந்த கேப்ஸில் இந்த ராயல் ப்ளூ த்ரெட் வச்சு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அதே போல் தான் ஒட்டிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அப்புறம் நீங்கள் wrapping ஸ்டார்ட் பண்ணுங்கள். எதுக்காக அந்த 5 மினிட்ஸ் கேப்னால், அது கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சுன்னா நீங்கள் இப்போ த்ரெட்டு இங்கே இழுத்து இழுத்து நம்ம இழுக்கும்போது அங்கேருந்து திரும்ப வந்துடும். ஸோ அது ட்ரை ஆனதுக்கப்புறம் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னும் wrappingல வேறு இன்னும் டபுள் கலர் ஆப்போசிட்டில் ஒரு கலரில் வர மாதிரி wrapping இருக்குது. அப்புறம் பாக்ஸ் பண்ணுறது இருக்குது, அது செக்குடு பேட்டர்ன் இருக்குது. இது எல்லாமே ஃப்யூச்சர் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஜிக்ஸாக் மாடல் இருக்குது. நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா. அவ்வளோதான், இந்த கேப்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டோம்னா நமக்கு முடிஞ்சுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை